Hello everyone, welcome to Shine with Pooja channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஒரு நியூட்ரிஷ்னல் ரிலேட்டட் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நான் நியூட்ரிஷ்னல் டயட்டெட்டிக்ஸ் ரிலேட்டடில் ஃபீல்டில் வந்து 5 இயர்ஸாக வந்து நான் படிச்சிருக்கேன். ஐ டிட் மை பேச்சுலர்ஸ் இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், மாஸ்டர்ஸ் இன் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், அண்ட் ஆல்சோ ஐ டிட் மை ரிஜிஸ்டர்ட் டயட்டிஷியன் இன்டர்ன்ஷிப், 6 months இன்டர்ன்ஷிப். ஸோ எனக்கு இந்த நியூட்ரிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுல ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்கும்போது நம்மளோட ட்ரெடிஷ்னலான பொட்டுக்கடலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இவ்வளோ நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பொட்டுக்கடலையில் இருக்கா அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொட்டுக்கடலையோட நியூட்ரிஷனல் வேல்யூ என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து 380 கலோரிஸ் இருக்குது. அண்ட் ப்ரோட்டீன் பார்க்கும்போது 22 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, விச் இஸ் வெரி குட் ப்ரோட்டீன். அதுக்கப்புறம் ஃபேட்டுன்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து 5 to 6 கிராம் ஆஃப் ஃபேட் தான் இருக்குது பொட்டுக்கடலையில். அண்ட் தென் நம்ம டயட்ரி ஃபைபர், நம்ம பாடிக்கு வந்து ஃபைபர் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து இதில் 15 to 18 கிராம் ஆஃப் ஃபைபர் இருக்குது. ஸோ பார்த்தீங்களா இந்த பொட்டுக்கடலையில் எவ்வளோ சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்றத. ஸோ இப்போ இந்த பொட்டுக்கடலையில் எதுக்கெல்லாம் நல்லது, நம்ம வந்து இதை சாப்பிட்றதுனால நம்மளோட ஹெல்த்துக்கு எதெல்லாம் நல்லதுன்றதோ, இந்த பொட்டுக்கடலையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலான்றதோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். வந்து இது பிளான்ட் பேஸ்ட்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய நல்ல ஃபைபர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் சரி, நம்மளோட சுகர் லெவலை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. சுகர் லெவலை இது எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா, இதில் வந்து நம்மளுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது ஜிஐன் அப்படின்னு சொல்லுவோம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து இதில் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. இட் இஸ் அ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். வந்து இது வந்து நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் சரி, சுகர் பேஷண்ட்ஸ் இருக்கவங்களும் சரி, அண்ட் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் சரி, ஏன்னா இது வந்து லோ கொலஸ்ட்ரால், இதில் வந்து லோ ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பொட்டுக்கடலையில் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ பொட்டுக்கடலையில் நம்மளுக்கு நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றதுனால வெஜிடேரியன்ஸ்க்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ வெஜிடேரியன்ஸ் வந்து நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, லைக் 50 to 60 கிராம் ஆஃப் பொட்டுக்கடலை வந்து டெய்லி உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து இதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்கிறதுனால உங்களோட மசில் ரிப்பேருக்கும் நல்ல மசில் பில்டிங்க்கும் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் நல்ல ப்ரோட்டீன் சோர்ஸ் தேடிட்டு இருக்கீங்களோ அவங்க நீங்கள் தாராளமாக பொட்டுக்கடலையை வந்து உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் உங்கள் பொட்டுக்கடலையை வந்து உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட லைக் ஒரு ஈவினிங் ஸ்நாக்கிங்க்கு வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை நீங்கள் சாப்பிட்றதுனால வெயிட் வந்து கம்மியாகி உங்களோட ஃபில்னஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பொட்டுக்கடலை. அண்ட் நான் சொன்ன மாதிரியே இதில் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்குமே வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஜிம் போகிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மீன்வைல் நீங்கள் நல்ல ஹெல்தியான மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இந்த பொட்டுக்கடலையை எடுத்துக்கலாம். தேர்டு வந்து பார்க்கும்போது இது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதில் நல்ல ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட ஹார்ட்டுக்கான எல்டிஎல் லெவல், அதாவது கெட்ட கொழுப்பு, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த கெட்ட கொழுப்பை கம்மி பண்ணுறதுக்கு வந்து இந்த பொட்டுக்கடலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வந்து உங்களோட ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களோட ஹார்ட்டுக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கும் இந்த பொட்டுக்கடலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கும் சரி, விமனுக்கும் சரி எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளும் வந்து இந்த பொட்டுக்கடலை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது ரொம்ப எனர்ஜி லோவாக இருக்குது, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்காங்க, விமன் வந்து நிறைய ஒர்க் பண்ணுறதுனாலையும் டயர்டாக இருக்காங்க, மென்னும் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான கண்டிஷன்ஸ்னால ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்குலாம் இந்த பொட்டுக்கடலையை வந்து நீங்கள் கொடுக்கும்போது உங்களோட எனர்ஜியை வந்து நல்லாவே சூப்பராக இது வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இதை வந்து நீங்கள் மிட் மார்னிங் ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக வந்து உங்களோட டயட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். தென் இந்த பொட்டுக்கடலையில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல கால்சியம், ஃபாஸ்பரஸ் அண்ட் மெக்னீஷியம் இருக்கிறதுனால உங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இது ரொம்பவே நல்லது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக வந்து விமன் லைக் ஆஃப்டர் 30 இருக்கட்டும், மென் எல்லாருக்குமே, இந்த ஈவன் பேபிஸ்க்கு கூட கால்சியம் வந்து லைக் டெஃபிஷியன்சி இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த பொட்டுக்கடலையை உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிட்டு வரலாம். 9 to 10 mg ஆஃப் அயன் இருக்குது. ஸோ அயன் இருக்குது அப்படின்னாலே இது ஒரு குட் சோர்ஸ் ஃபார் டு ப்ரிவெண்ட் அனிமியா.
ஸோ யாருக்கெல்லாம் ரத்த சோகை இருக்கோ, அயர்ன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த பொட்டுக்கடலையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் டயட்டில். ஸோ இந்த பொட்டுக்கடலையை நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கிட்டா நம்மளோட பாடிக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா பிளெயினாகவே எடுத்துக்கோங்க. ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தாராளமாக பொட்டுக்கடலை வந்து நல்ல ஒரு கிரன்ச்சினஸ் இருக்கும். ஸோ பிளெயினாக எடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து பேபிஸ்க்கு வந்து பொட்டுக்கடலை சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, பொட்டுக்கடலையை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி நாட்டு சக்கரை ஆர் கருப்பட்டியோட மில்கில் ஆட் பண்ணி நீங்கள் கொடுங்க. வெறும் பிளெயினான மில்க் கொடுக்கறதுக்கு நீங்கள் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். தேர்ட் வந்து கிட்ஸும் சரி பெரியவங்களுக்கும் சரி லைக் எப்படி வெறும் பொட்டுக்கடலை ஈவினிங் ஸ்நாக்காகவே எடுத்துகிட்டு இருக்கிறதா ரொம்ப போர் அடிக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்க, ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு பொட்டுக்கடலை வச்சு ஒரு டேஸ்டியான ஹல்வா வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம யாரெல்லாம் இந்த பொட்டுக்கடலை எடுத்துக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இவங்க கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுக்கும்போது கொஞ்சம் காஷியஸாக எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரிக் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, அதே மாதிரி டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பொட்டுக்கடலை எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது சாப்பிடும்போது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளோட்டிங் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. Okay viewers, I hope you like this video. So that's about nutritional benefits of பொட்டுக்கடலை. ஸோ வந்து நீங்கள் லைக் 40 to 50 கிராம் ஆஃப் அப்படின்னா லைக் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பொட்டுக்கடலை வந்து டெய்லி உங்களோட டயட்டில் சேர்த்துட்டு வரும்போது உங்களுக்கே தெரியாமல் இவ்வளோ சூப்பர்பான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து உங்கள் உடம்புக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் இன்னும் டிலே பண்ணுறீங்க? ஸோ இன்னிலேருந்தே வந்து இது உங்களோட ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சூப்பர்பான நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Until then, bye bye.